இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பிள்ளையாரப்பா, நீ என்னை முறைச்சு பார்க்கறது தெரியுது. ஏன்னா நான் கோல்மால் பண்ணது உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, 2 சீட்லயும் தனாவுக்கு பணம் கொடுக்கணும் தானே எழுதுனேன். ஏன்னா அப்பதான் தனா ஒத்துப்பா. என்னடா இவன் கல்லாட்டம் ஆடுறானேன்னு யோசிக்காத. தனாவை கனவுல ஜெயிக்கணும். அதுக்கு தான் நான் இதை பண்றேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோ பிள்ளையாரப்பா. அண்ணி, இப்ப ஆரம்பிங்க, கரெக்டா இருக்கும். அப்பா முருகா, உன்னை நம்பிதான் நான் இத பண்றேன். நான் நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கணும். அண்ணி சீக்கிரம். ஒரு நிமிஷம். அண்ணி இந்தாங்க, இத கையில வச்சுக்கோங்க. ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. கத்துங்க. ஏய், என்ன சத்தம்? முருகா. ஏய் பத்மா, அக்கா, என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியலையே. ஏய் பார்வதி, என்னாச்சு? என்னங்க, அண்ணி மேல சாமி வந்திருக்குதுங்க. ஏய் பார்வதி, முருகா, அங்க என்ன பேச்சு? என்ன முருகா, திடீர்னு ஏன் பொண்டாட்டி மேல வந்திருக்கீங்க? ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வரணுமா? பார்வதி, நீங்க என்ன 2 பேரும் மஞ்ச புடவைலாம் கட்டியிருக்கீங்க? அது அண்ணி கனவுல நேத்து முருகர் வந்து மாலை போட்டு என்ன பார்க்க மருதமலைக்கு வான்னு சொன்னாராம். அதுக்கு தான் நாங்க மாலை போட்டிருக்கோம். அப்படியா முருகா? ஓ, புதுசா ஒரு பிளான் பண்ணிருக்காங்களா? ஏய், எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. நான் சொல்ற மாதிரி தான் இந்த வீட்ல நடக்கணும். சரி முருகா. என் பக்த பத்மா மாலை போட்டு என்ன பார்க்க மருதமலைக்கு வர போறா. அவ ஒரு சாதாரண பக்த இல்ல. வேற எந்த மாதிரி பக்த? ஏய், ஐயோ, சும்மா இருங்க மாமா, வாய் வச்சுக்கிட்டு. அவள மாதிரி ஒரு பக்தைய எங்கேயுமே பார்க்க முடியாது. என் மேல அவ்வளோ பக்தி வச்சிருக்கா. அதனால தாண்டா அவ மேல வந்து நான் இறங்கிருக்கேன். அவ விரதத்தை முடிக்கிற வரைக்கும் இந்த வீட்ல எல்லாரும் சுத்த பத்தமா இருக்கணும். சரிப்பா, நீ என்ன சொல்றியோ அதை நாங்க செய்யறோம். ஜாக்கிரதை. இந்த விரதத்துல எந்த ஒரு குறையும் வரக்கூடாது. ரமணி, நீதான் இந்த குடும்பத்தோட தலைவி. எல்லாத்தையும் எடுத்து சொல்லி நல்லபடியா நடத்தணும். சரிப்பா. ஏய் பார்வதி, முருகா, அங்க என்னடி பாத்துட்டு நிக்கிற? நான் மலை ஏறணும். எனக்கு ஆராத்தி காட்டு. சரி முருகா. முருகா. அரோகரா. 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 அம்மா, பாத்து. அம்மா, அத்தை இங்க வாங்க. இத புடிங்க. என்ன மச்சான், திடீர்னு இவ மேல சாமி வந்து இப்படி எல்லாம் சொல்லுது? அதான் மாமா, எனக்கும் புரியல. அம்மா, சார், சார். என்னப்பா, என்ன வேணும்? ஸ்வீட்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. ஸ்வீட்டா? அப்படியெல்லாம் யாரும் இங்க ஆர்டர் பண்ணலையே. அப்பா இருங்க, நான் தான் ஆர்டர் பண்ணேன். நீ ஆர்டர் பண்ணியா? ஆமாப்பா. என்ன பேசிட்டு இருக்காங்க சார்?
இந்த பாக்ஸ்ல வாணியம்பாடி மக்கன் பேடா, ஹைதராபாத் அல்வா 1 கிலோ, மதுரை மல்லிப்பூ இது எல்லாமே இதுல இருக்கு சார். டேய் என்னடா இவ்வளவு ஆர்டர் பண்ணிருக்க? சொல்றேன்ப்பா. எவ்வளோங்க ஆச்சு? 2000 ரூபாய் சார். 2000 ரூபாய்க்கு ஸ்வீட்டே வா. சரி நீ கொடுப்பா. நல்லதுதான். இந்தாங்க. தேங்க்யூ சார். பாத்து வரேன் சார். என்ன கொடுங்க வெயிட் மாமா, நானே எடுத்துட்டு போறேன். குடு எங்கிட்ட குடு, நான் கொண்டு வரேன். நீ முன்னாடி இல்ல, போ. நானே. வாங்க மச்சான், வாங்க போலாம். உன் மேல இப்படி முருகர் வருவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பத்மா. எனக்கும் இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கும்னு நானும் நினைக்கலமா. அதுக்கெல்லாம் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கணும் அத்தை. ம், அம்மா, நம்ம வீட்லயும் நிறைய பிரச்சனை நடக்குதுல்ல. மாலை போட்டு மருதமலைக்கு போயிட்டு வந்தா நல்ல விஷயம் நடக்கும். ஆ, என்ன சிவா இதெல்லாம்? ஸ்வீட்டுமா, நம்ம சீனுதாம்மா இந்த ஸ்வீட்டு பூவு இதெல்லாம் ஆர்டர் பண்ணி வர வச்சிருக்காமா. ஆமா, எதுக்குடா இதெல்லாம்? இல்ல மாமா, நீங்க ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு வச்சுக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் ஆர்டர் பண்ணேன். ஆமா, அதுக்கு ஏன்டா ஆர்டர்லாம் போட்ட? எப்போ நான் வாங்கிட்டு வரும்போது பார்க்கறவங்க கண்ணு வைக்கிறாங்க. ம், அதனால எல்லா தடவையும் தள்ளி போகுதுன்னு அதான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன். இப்பவும் நடக்கும்னு தோணல. எல்லாம் என் நேரம். டேய் அதுக்கு என்னடா, ஜோசியரே நல்ல நாள்னு குறிச்சு கொடுத்துருக்காரு. அதனால இன்னைக்கே வச்சுக்கலாம். ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அண்ணியும் நானும் மாலை போட்டிருக்கோம். முருகனே வந்து சுத்த பத்தமா இருக்கணும்னு சொல்லிருக்காருல்ல. ஆமாடா சிவா, மாலை போட்ட வீட்ல இந்த சடங்குல எப்படி பண்ண முடியும்? ஏண்டி அது எப்படி? இன்னைக்கு தான் அந்த ஏற்பாடு பண்றோம்னு தெரிஞ்சு கரெக்டா 2 பேரும் மாலை போட்டிருக்கீங்க. ஆ, ஏங்க முருகனே வந்து சொல்லும்போது பண்ணாம இருக்க முடியுமா? நம்ம கையில என்னங்க இருக்கு? சரி, இவ்வளவு ஸ்வீட் ஆர்டர் பண்ணிருக்கானே, இதெல்லாம் என்ன பண்றது? பூஜைக்கு வச்சுக்க வேண்டியதுதான். ம், இப்பதான் இவங்க வாழ்க்கைய ஆரம்பிக்க போறாங்க, அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டீங்களே. மாமா பரவாயில்ல விடுங்க. அத்தை மாலை போட்டிருக்கிற இந்த நேரத்துல எதுவுமே வேண்டாம். அவங்க விரதத்தெல்லாம் நல்லபடியா முடிக்கட்டும். பாத்தீங்களா, அவளே சொல்லிட்டா. மத்த விஷயத்துல எப்படி இருந்தாலும் பூஜை சாமி விஷயத்துல அவ சரியா இருக்கா பாருங்க. இதுக்கு மட்டும் நல்லா பாராட்டு. பின்ன 2 பேரும் மாலை போட்டுட்டாங்க. வீடு சுத்த பத்தமா இருக்கணும். முதல்ல விரதெல்லாம் முடியட்டும், மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்க அத்தை. சரி சரி, இப்பவே பூஜை ஆரம்பிக்கணும். எல்லாரும் வாங்க. ம், வாங்க. வாங்க. ம், போ.